ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருள் 2 பெரிய வெங்காயம், 1 கைப்பிடி கொத்தமல்லி புதினா, 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, 1 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் அடுப்பில் வச்சு காஞ்ச பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே நறுக்கி வச்ச வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, கீறி வச்சுருந்த பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வரங்கிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிக்கும், அதனால் அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளிக்கு சிறிதளவு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சே கலந்துக்கோங்க. சேர்த்த மசாலாலாம் கரிஞ்சு போயிடும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ மசாலாவில் பச்சை வாசனைலாம் போயிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 20 நிமிடம் சிக்கனை நல்லா வேக விடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி தழையை தூவி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.